Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்பரேட் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்க தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போனஸ் மார்க் எடுத்தது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அதில் வந்து நிறையா வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது. சரியா, அதாவது நிறைய பேர் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த போனஸ் மார்க் அப்படியே இருக்கும் நம்ம நினைச்சாங்க. அதனால் நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் அதாவது கஷ்டமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா ரேங்க் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஏன்னா 1 மார்க் 2 மார்க் டிஃப்ரெண்ட்லாம் அவ்வளோ ரேங்க் சேஞ்சுக்கு வந்து நடக்கும். சரியா, அதனால் இந்த 5 மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. சரியா, ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா எலிஜிபிலிட்டி மார்க் முதற்கொண்டு நமக்கு மாறி இருக்கு. என்ன சார் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால, அதாவது அட்லீஸ்ட் பிடிஎஸ்ஆல் போடலாம், இல்லை சித்தா, இல்லை ஹோமியோபதி, சரியா, இதையாவது போடலாம், இல்லை அப்ராட்லையாவது நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஏன்னா ஒரு மார்க் இல்லாமல் 2 மார்க் இல்லாமல் நம்ம வெயிட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சரியா, ஏன்னா நமக்கு வந்து என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஓசி ஜென்ரல் இருந்தாங்க அப்படின்னா 162, மொதல் 164 ஆச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு 162 ஆகிட்டு. அதுக்கப்புறம் பிடபிள்யூடி அதில் ஓசியில் இருந்தாங்க அப்படின்னா 144, அதுக்கப்புறம் ஓபிசி, எஸ்டி, எஸ்சி, அதுக்கப்புறம் பிடபிள்யூ இந்த கேட்டகரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 129 இருந்தது 127 என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாறிடுது. அப்போ இந்த அளவுக்கு அப்டேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடச்சிச்சு. சரியா, உடனே எல்லா பேரும் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, கவுன்சிலிங் யாரெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா முதல் வரணும். அதான் நல்லா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க. நிறைய பேர் அதாவது ரீநீட் நம்ம வந்து வரும் நம்ம நினச்சிருந்தோம், ஆனால் வரல. சரி, அதை விட்டுலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்டர் போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க. சரியா, நிறைய பேர் ரிப்பீட்டரை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. உங்கள் குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருப்பீங்க. ரிப்பீட்டர் ஜாயின் பண்ணியே விட்டுருந்தாலும் தயவு செய்து நீங்கள் 500 எபோவ் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கவுன்சிலிங்கை அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தயவு செய்து. அதாவது 500 ருபீஸ் தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் தான் வாங்குவாங்க. எதுக்காக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் நமக்கு வந்து தெரிய வரும். சரியா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டா கூட நீங்கள் வேணாம், தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட நீங்கள் என்னாச்சு பார்த்தா அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வந்து எவ்வளோ ரேங்க்கில் இருக்கோம், ஒருவேளை வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம என்னாச்சும் போது ஒரு அனுமானத்தில் தான் பேசிட்டு இருக்கோம், ஒரு அசம்ஷனில் தான் எல்லாமே, ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் நம்ம எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். அதனால் தயவு செய்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 500 எபோவ் இருந்துச்சு அப்படின்னாவே அப்ளை பண்ணி நம்ம எந்த ரேங்க்கில் வரோம் அப்படின்னு சொல்லி நினச்சி செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 127 அபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிடிஎஸ் பண்ணலாம், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இதெல்லாம் பண்ணலாம். எங்கே லோ ஃபீஸ் காலேஜஸ் இருக்குது, எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்பிளேயில் பார்த்துப்பீங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். அதனால் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. நிறைய அதுக்கு ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் மேபி அது வந்து 1 வீக் ஆகலாம், இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் 2nd வீக் கூட நமக்கு வரலாம். சரியா, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம், அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும், இல்லை அப்ராடில் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.